எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ஏன் இவ்வளோ ஷாக்கா இருக்கோம், வீடியோல போய் பாருங்க. வெரி ஈஸி. இப்போ வந்து நான் ரெடி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோல கீழே வந்துட்டா, அதை பார்த்துட்டு நான் வந்து புக் எடுத்து படிக்கிற மாதிரி வந்துட்டேன். வந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் இறங்கினா நான் அதுக்குள்ள குடுக்குன்னு ஓடி வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு மைக்கெல்லாம் மாட்டிட்டேன். இந்த மைக் கொஞ்சம் உரச சவுண்ட் கேட்கும். ஏன்னா நான் வந்து ஷர்ட் குள்ள வச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படி கேட்டா மன்னிச்சுக்கோங்க. இப்போ வர 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 சவுண்ட் கேக்குது. வரா வரா. எப்ப வந்த இவஸ்டி? எப்ப வந்த? எப்ப வந்த? சரி இது கொஞ்சம் கேளா. அப்பா கேட்கணும் சீன்லாம் போட்டு கூடாது. படி. என்ன கேக்குறாங்களோ அதான் படிக்க முடியும். நான் என்ன பண்றது? படிக்க டெஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதான் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் இது உங்ககிட்ட ஒப்பிச்சிருக்கேனா? இது திருக்குறள் பைத்தியம். சரி இது வேற லெசன். 5th லெசன் இது சொல்றேன். வெயிட் பண்ண பிரியங்கா. இப்பதான் வந்து உன்னை வந்து எதனா கேட்டா நீ கத்துவல்ல. வச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வா. மூஞ்சி கழிட்டு வா. ஏய் எனக்கு கேட்கணும் கேர்ள். சரி 6 மணி வரும்னு சொன்னேன். மணி 5:30க்கு மேலே தாண்டிச்சு. சும்மா சொன்ன. நாளைக்கு தான் வருமா? பெரியமா தான் சொன்னாங்க நாளைக்கு தான் பார்சல் வரும்ட்டாங்க. எனக்கு தெரியாது. உனக்கு எதனா அக்கறை இருக்கா? எனக்குன்னா அக்கறை இருக்கா? நான் போன் பண்ணி அண்ணா இப்ப வேத்துருவாங்க, நான் காலைல உளுறேன்னு கெஞ்சவா முடியும்? அவங்க இடத்துல வந்து கொடுக்கறதா கொடுக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும்? அக்கறை இல்லைன்னா போ. கேட்டாங்கன்னு சொன்னா வந்தோடனே கேட்டேன் பெரியமா கிட்ட. கேட்கும்போது பெரியமா சொன்னாங்க போன் பண்ணி கேட்டாங்க. உன் நாளைக்கு கண்டிப்பா வந்துடும்க்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. தெரிஞ்சுட்டு பேசக்கூடாது. தெரிஞ்சுட்டு பேசணும். வாய் வளருச்சு. என்னது தெரியா? சொன்னா தெரியும். தெரியுமா? தெரியும். சொல்லு. மென்ட்ல நிரூபிக்காது சரியா? சரி கடைக்கு போலாமா? எதுக்கு? அங்க பாரு அங்க பாரு கூப்பிடுறாங்க. அதோ பாரு அனில் அவங்க பாரு குதிக்குது. வந்துருச்சு பார்சல். நிஜமா வந்து இந்த வெயிட் பண்ண கேமரா அங்க இருக்கு. வீடியோ எடுக்கறியா? எஸ். வரலன்னு சொன்னா அத சொல்றேன். அந்த அண்ணா வந்து எப்பயோ பார்சல் போட்டார். இரு பைத்தியம் மாதிரி பண்ணாது. அதெல்லாம் எப்பயோ பார்சல் போட்டாரு. வர்றதுக்கு கொஞ்சம் லேட். ஏன்னா வந்து அந்த அண்ணா மேல தப்பு சொல்ல முடியாது. பார்சல் எடுத்துட்டு வரவங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. வேற எதுவுமே தப்பு கிடையாது. கிளிக்காது. நான் வீடியோ எடுக்கணும். வந்துருச்சு. நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிதான். இது என்னதுன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லல. நாங்க பிரிக்கும் போது பாருங்க யூஎஸ்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி அது அட்ரஸ் நம்பர்ல இருக்கு. பைத்தியம் வா. ஓகே இப்போ வந்து பின்னாடி வா. மூஞ்சி தெரியல. இப்ப வந்து இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். ஸ்கூல்ல இருக்கும் போதே போன் பண்ணேன். எங்க பாட்டி அங்கதான் வேலை செய்றாங்க. நான் போன் பண்ணேன். மாதிரி பார்சல் வந்து கேட்டா வரவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிராங்க். அதுவும் படிக்க நான் போன் பண்ணி கேட்டேன். நேத்தே வரதாதான் இருந்தது இந்த பார்சல். நேத்தே போன் பண்ணி கேட்கும் போது வரலன்னு சொன்னா. அப்ப நான் யோசிச்சேன் பொய் சொல்றா போல இருக்கு, வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையாலே வரல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் போல வரலன்னு நினைச்சு இவளை கொஞ்சம் நம்பிட்டேன். நம்பினதுதான் பெரிய பிரச்சனை. பட் ஆனா வந்து லாஸ்டா நாங்க நினைச்சு பாக்கல இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம், காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒண்ணு வாங்குவோம்னு. இதுல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டியா? இல்ல எதுவும் சொல்லல. அப்போ வந்து இதை நாங்க ரிவ்யூ பண்ணும்போது பாருங்க. நான் இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் போயிட்டு ஒன்னே. ஹாய் பேஸ், வெல்கம் பேக் டு பிளீடிவை அட்ராசிட்டிஸ். வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். எதை வேணா வச்சுக்கோங்க. அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நாங்களே வாங்கி ஆர்டர் போட்டு யாரோட சப்போர்ட்டா இல்லாம நாங்கள் சேர்த்து வச்சு நாங்களே வாங்கினோம்.
அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்துடுச்சு, இன்னைக்கு தான் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு 4 o'clock வந்திருக்கோம். நாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீ சொல்லு பிரியங்கா, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இது வீட்ல யாருமே சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்குமா, இது ஃபர்ஸ்ட் டைம் வர எங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாம யாருமே இல்லாம நாங்க 2 பேர் மட்டும் காசு எடுத்து வச்சு வாங்கியிருக்கோம் இந்த பொருளை. இந்த பொருள் என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்னன்னா இதுதான் அது. தலைக்குல காட்டுறேன். இதான் உங்களுக்கு கொஞ்சம் தலைக்குல தான் தெரியும். இந்த பொருள் தான். இது அன்பாக்சிங் வீடியோ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இது கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாம எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பாய்க்கு பிடிக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. பிடிச்சவங்களா இருக்காங்க, பிடிக்காதவங்களா இருக்காங்க. ஓகே, நம்ம பிரிச்சு இது இப்போ நாங்க பிரிக்க போறது கேர்ள்ஸ்க்கு பிடிச்சதுதான். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பர்பிள் கலர் ஹார்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் பண்ணலாம். கேமரா மாட்டிக்கிறேன். கேமரா மயக்க மாட்டேங்க. பண்ணு வா. சிசருங்க சரி வச்சு நம்மலாம் பெரிய பெரிய பார்க்கலாம். நம்மளா சிஸ்டர்லாம் வச்சு சிசர் வச்சு பிரிக்கிறோம். சிசர் வச்சு ஏன் பிரிக்கிறேன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் போட்டது. அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகமா வச்சுக்கணுன்றதுக்காக இங்க பண்றோம். அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் யூடியூபர் ஒரு அண்ணா கிட்ட இருந்து தான், அவர் யூடியூபர் தான். அவர்கிட்ட இருந்து நாங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த செம்மையா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. வீடியோ எல்லாம் போட்டாரு. செம்மையா ரெஸ்பெக்ட் பண்ணாரு. நம்ம போடுற வாய்ஸ் மெசேஜுக்குலாம் அப்படியே செம்ம ரெஸ்பெக்ட். நாங்க கூட கொஞ்சம் லேட் ஆனா கூட கொஞ்சம் சாரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நல்லா மரியாதையே பேசினாரு. எங்களோட எவ்வளவு பெரிய அண்ணா அவரு, ஆனா எங்களுக்கே மரியாதை கொடுத்தாரு. செம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாரு. இது என்னன்னு நாங்க காட்டிட்ட பிறகு அந்த அண்ணாவோட ஐடியா சொல்றோம், யூடியூப் சேனலும் சொல்றோம். அந்த அண்ணாவை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓ தரம்பிட்டோம். நான் எடுக்கவா வெளிய? எடு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃபார் திஸ். இந்த மூமெண்ட்டை மறக்கவே மாட்டேன். இது ஒண்ணுமே இல்ல, பிடிஎஸ். இது பிடிஎஸ் ஒண்ணுமே கிடையாது. இது பிடிஎஸ் ஷர்ட். அதுக்குதான் நாங்க பைத்தியம் கரைச்சி மாதிரி இவ்வளவு பைத்தியமா பண்றோம். அது மட்டும் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும்னு சொன்னது இதுக்காக தான். இதுதான் பாருங்க, தரந்தோடனே பாருங்க. பாருங்க. ஐயோ, எனக்கு இது ஒரு பிக்சர் மாதிரி இல்ல, அதான் இந்த என்ன சொல்றது, தப்புன்னு வாயில மாட்டேன், அந்த பேப்பர் மாதிரி இல்ல பாக்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஒரே மாதிரி. இங்க பாருங்க. அதனால தேங்க்யூ அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. தேங்க்யூ அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. 2 பேருக்குமே ஒட்டிருக்காரு தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர். இது எந்து சாரி இல்ல, அதுதான் எந்து. அது 40 போட்டிருக்கு, 42 போட்டிருக்கு. ஓ, நான் இப்படி தலைக்கில வச்சேன்னா 24 மாதிரி. ஓகே, அதனால தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்களுக்கு இவ்வளவு அழகா தேங்க்ஸ். நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்னா இது நீங்க கன்ஃபார்மா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்க உங்களை சஜஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் அண்ணா. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். செம ஹாப்பியா இருக்கும். அதனால வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். இது நாங்க எப்பயோ யோசிச்சோம் गाइस. வெரி சாரி வெரிஸ். இது நாங்க எப்பயோ யோசிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஓகே பாருங்க. அந்த டிஷர்ட் கண்ணெல்லாம் பாருங்க, சிக்னேச்சர் போட்டு வந்திருக்கு. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா கேமரால? தெரியுது தெரியுது தெரியுது. சூப்பரா வந்து ஆனா தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. நான் வந்து கேட்டிருந்தேன் எனக்கு வந்து இங்க ஐஎம் ஏ ஆர்மி கேர்ள் அப்படின்னு ரெண்டு போட்டு பேருமே கேட்டிருந்தோம். பிடிஎஸோட அந்த போட்டோஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. நான் பேர் சொல்றேன், வாங்க வாங்க. ஆர்எம் ஜிமின் வி சுகா ஜெஹோப் ஜின் சங்குகா. அப்புறம் பிடிஎஸோட மொத்தமா இருக்காங்க பாருங்க, மொத்தமா ஆல்வேஸ் நின்னுட்டு இருக்காங்க. நாங்க இதுல வந்துட்டு என்ன லூஸ் தன வேலை பண்ணோம்னா, ஆர்டர்லாம் கொடுத்துட்டோம், போட்டோலாம் அமிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். கடைசியில யோசிச்சோம், மேல வந்து என் ஷர்ட்ல இவான்னு எழுதிட்டு உன் ஷர்ட்ல பிரியான்னு எழுதிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தெரியாதுல, அப்படி பண்ணா கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நாங்க இருக்கிற ஒரே கடையில வாங்கிட்டோம்னு நினைச்சுப்பாங்க, கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அப்படி பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனா அது வந்து எங்களுக்கு எப்படி, நாங்க எல்லா போட்டோவும் அனுப்பிச்ச பிறகுதான் ஐடியாவே வந்துச்சு. அதனால வந்து அடுத்த வாட்டி வேற ஏதாவது நாங்க வந்து யூடியூபுக்காக ஒரு டிஷர்ட் வந்து வாங்க போறோம். யாருன்னா பிரியங்கா, நானு, தீக்ஷிதா, விஷ்ணு, அப்புறம் அந்த குட்டி வாண்டு, இவங்க நாங்கெல்லாம் சேர்ந்து காசு போட்டு நம்ம பிடிபை அட்ராசிட்டிஸ்ல நம்மளோட இது இருக்குல்ல, அதுதான் உனக்கு லோகோ, அதுதான் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இதே அண்ணா கிட்டதான் கொடுப்போம். அவர் நல்லாவே பண்ணி தந்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அவங்க கிட்டதான் கொடுப்போம். உங்களுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் பிரிண்ட் பண்ணணும்னா சூப்பராகவே பிரிண்ட் பண்ணி தராங்க. அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க நல்லா பிரிண்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. உடனே மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை கூட சாரிமா நான் இந்த மாதிரி வேலையில இருந்தேன். இது நாங்க தீபாவளிக்கு அப்புறம் தான் கொடுத்தோம். தீபாவளிக்கு முன்னாடி கேட்டோம், அப்புறமே தான் காசு எல்லாம் சேர்த்து வச்ச பிறகுதான் அவங்க கிட்ட ஆர்டரே நாங்க சொன்னோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் போட்டோஸ் எல்லாம் சேர்ந்து 2 பேரும் சூஸ் பண்ணோம். இந்த மேல பண்றது வேணாம்னா பிளான்ல இருந்தோம். ஆனா ரீல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க இதை போட்டு ஒரு நாள் ரீல்ஸ் பண்றோம். நானும் இவ்வளவு ஒரே மாதிரி அது கூடிய சீக்கிரத்துல வந்துரும். நானும் இவ்வளவு ஒரே மாதிரி பிடிஎஸ் சாங்க்கு ஆடி இந்த டிஷர்ட் போட்டுட்டு ஆடி உங்களுக்கு காட்டும். ஆனா நான் எல் கேட்டேன், எல்லே எனக்கு வந்து கொஞ்சம் லொடலொடன்னு இருக்கு. ஆனா இது டிஷர்ட் வந்து லொடலொடன்னு போட்டாதான் நல்லா இருக்கும், டிஷர்ட் நல்லா இருக்கும். சோ அதனால நாங்க எக்ஸ்ட்ரா சைஸ் தான் கொடுத்தோம். வெரி ஹாப்பி. இது அவங்களோட சிக்னேச்சர்ஸ், பிடிஎஸ் சிக்னேச்சர்ஸ். எனக்கு இதோட எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்க போட்டோஸ் தான் சூப்பரா இருக்கு. எஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணோடனே இந்த போட்டோ வந்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. இதுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அப்புறம் கேர்ள்ஸ் நீங்களாம் ஆர்மியான்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ஆர்மி கேர்ள்ஸ், ஆர்மி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த ஃபாண்ட் நாங்களே, இது வந்து நாங்க எங்கேயுமே தேடல, இந்த ஃபாண்ட் நாங்களே அடிச்சது. போன்ல டைப் பண்ணி அவங்களுக்கு அமிச்சது. நாங்க பண்ண ஃபாண்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. செம்மையா பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க யாருமே வந்து நல்லா பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறீங்க, இல்ல எங்களுக்கு பண்ணிருக்கோம் ஆனா வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இதனோட நான் ஐடி மென்ஷன் பண்றேன் கீழே. செம்மையா பண்ணிருக்காரு. எங்க வீடியோ போடுறேன்னு சொல்லிருக்காரு. ஸ்டிக்கர் தான் சும்மா ஒட்டிருக்காரு. தேங்க்யூன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்டிக்கர், அது எடுத்துடலாம். ஆனா நாங்க எடுக்கல, அதனால எனக்கு எடுக்க மனசு வர மாட்டேன். கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பிடிஎஸோட ட்ரெஸ் வாங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. நான் உங்களுக்கு இது ஃபுல்லா வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. யுவஸ்ரீனா சொல்றேன், அமைதியா இருக்கேன். எனக்கு சந்தோஷத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கேன். இவ வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணா. என்னன்னா அந்த வீடியோ போடுவா பாருங்க, அந்த வீடியோ தான் வரேன், அந்த வீடியோ போடுவா பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உடனே எனக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணா. செம்மையா எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு. அது வந்து அதே மாதிரி கேர்ள்ஸ் தான் மோஸ்டா பிடிஎஸ் பார்ப்பாங்க. உலகத்திலேயே எல்லா கேர்ள்ஸ் தான் மோஸ்டா பார்ப்பாங்க. சில 1-2 பாய்ஸ் தான் பார்ப்பாங்களே. சில பேர்லாம் அவங்கள ரொம்ப தப்பா பேசுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அவங்கள நல்லது பண்ணி பேசுறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லவங்க, நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க பிடிக்கும். நிறைய பேர் அவங்கள வந்து தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அவங்க வந்து ஒரு நல்லவங்க, பாட்டு பாடுறாங்க, ஒரு இது. ஸோ அதனால அவங்களை கொரியால பாக்குறேன். எனக்கு புரியல அவங்களை ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எதுவுமே தப்பு பண்ணல, அவங்க எதுவுமே பண்ணல.
தட் இஸ் நாங்க கேர்ள்ஸ் ஆர்மியா இருக்கிறதுனால தான் இந்த பசங்களுக்குலாம் வீடியோஸ்னே பிடிக்கலையா என்னன்னு கூட தெரியல எங்களுக்கு. நான் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கேன். எனக்கு வந்து நம்ம ஹாப்பி. ஸோ ரொம்ப வெரி 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 ஹாப்பி. ஓகே நாங்க இதை வந்து ஃபுல்லா காமிக்கிறோம். ஆனா எது சொல்ல விரும்புறியா இவஸ்ரீ? எதுவுமே பேச மாட்டேன். அதான் சொல்றேனே, எனக்கு பேசவே வரமாட்டேங்குது இந்த ஷர்ட் பார்த்தோன்னே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதா. ஆனா நாங்க என்ன ரொம்ப நினைச்சோம், சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால எதுவுமே போட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா நல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. அது நாங்க என்ன பண்ணோம், கூகுள்ல வந்து டிஷர்ட் சொல்லி அடிச்சோம். பிளைன் டிஷர்ட், பிளாக் கலர் டிஷர்ட். அது போட்டோனே நாங்களே எடிட் பண்ணோம். இந்த மாதிரி போட்டோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த அண்ணா காமிச்சோம். அதை பார்த்து அவர் அந்த மாதிரி கரெக்டா சூப்பரா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படி இப்படி இல்லாம அப்படி இல்லாம கரெக்டா ஃபிட்டா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ அண்ணா. அந்த அண்ணாவுடைய ஐடியும் அந்த அண்ணாவோட யூடியூப் இதையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக இது இல்ல அந்த அண்ணா நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இல்ல நாங்க இந்த அண்ணா கிட்ட ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சில பேர் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அண்ணா கிட்ட பண்ணிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. ஓடி வாங்க, இந்த பிடிஎஸ் ஆர்மி எல்லாம் ஓடி வாங்க. லாஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா செம்ம சாஃப்ட் கைடு, சத்தியமா சொல்ற செம்ம சாஃப்டா பேசினாரு. கொரியர் பாய்ஸ் தான் இந்த கொரியர் வந்து அவங்கதான் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, லேட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நான் நேத்து வரும்னு சொல்லியிருந்தாரு. அந்த அண்ணா போன் பண்ணி கேட்டா அந்த ஸ்லிப் அமிச்சாரு. அந்த ஸ்லிப்ல பாருங்கம்மா அப்படின்னா ஒரு இது போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டோம். அவங்க வந்துட்டு கொரியர் ஆஃபீஸ்ல போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற ஏதோ ஆஃபீஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணா இல்ல வந்துரும், நாங்க வீட்டுக்கு போயிட்டோம், நாளைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா போன் பண்ணி கேட்டா இல்ல அது மாதிரி ஒரு இதுவே அந்த மாதிரி பார்சலே எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி வேற சொன்னாங்க. அப்புறம் எங்க அம்மா இருங்க நாங்க வேணா மெயினான ஆஃபீஸ் கிட்ட போய் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே போன் பண்ணி இல்ல மோகன் தானே, அது எங்க கிட்ட இருக்கு அந்த பார்சல் அப்படின்னு சொன்னேன். 4 மணிக்கு வந்துச்சு. நான் ஸ்கூல்ல இருந்து 5:30க்கு தான் வந்தேன், 5:50க்கு தான் வந்தேன். அப்போதான் வந்துச்சேன். ரொம்ப ஹாப்பி. ஏதாவது சொல்ல விரும்புற? அப்புறம் எதுவும் இல்ல. பிடிச்சிருந்தா இதை ஃபுல்லா நாங்க வந்து போடுறோம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அது போடல, என்னது போட்டோகிராஃபி. ஓகே நாங்க காமிக்கிறோம். ஹாய் பேபி, உன வெயிட் பண்ணுன்னு சொன்னா இல்லையா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் பெரிஸ், வெல்கம் பேக் டு PDY Atrocities. வணக்கம். கேமரால பாக்கும்போது எங்க